ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான கொத்தமல்லி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட்டு ஒரு 4 கட்டு எடுத்திருக்கேன். நம்ம கொத்தமல்லி சீப்பாக இருக்கச்சே இந்த மாதிரி தொக்கு பண்ணி வச்சுட்டோம்னாக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொத்தமல்லி கட்டு இந்த மாதிரி சீப்பாக வாங்குறச்சே நமக்கு இடையில புல், வாடின இலை இதெல்லாம் வரும். நம்ம பார்த்து ஒத்தியாக எடுத்து ஃப்ரெஷ்ஷான இலையை செப்பரேட்டாக எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா தான் நம்ம தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கொத்தமல்லியில் நமக்கு நிறைய சத்து இருக்குது. விட்டமின் ஏ, சி, இ, கே, இரும்பு சத்து, இந்த மாதிரி நிறைய சத்து இருக்குது. மெக்னீஷியம் இருக்குது, நார் சத்து இருக்குது, விட்டமின் கே இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. கொத்தமல்லி கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. நம்ம ரசத்துலலாம் பச்சையாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுறச்சே நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம். ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 100 கிராம் கொத்தமல்லியில் கிட்டத்தட்ட 31 கிராம் கலோரி இருக்குது. அதில் 2 கிராம் கார்போஹைட்ரேட்ஸு, 4 கிராம் ப்ரோட்டீனுக்கும், 0.7 கொலஸ்ட்ராலுக்கும், மீதி உள்ள 146 கிராம் கால்சியமுக்கும், 5.3 கிராம் அயனுக்கும், 4.7 கிராம் நார்சத்துக்கும், 24 மில்லிகிராம் விட்டமின் சியும் இருக்குது. கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சாச்சு. இதை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். மண்ணெல்லாம் போக அலசிட்டு எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை நல்லா அலம்பி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் டவலில் ஃபேன் காற்றுல ஈரம் இல்லாதபடிக்கு இதை காய வச்சு எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தொக்குக்கு வறுக்க வேண்டிய சாமான்கள்: 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, இது ஒரு 5-6 டீஸ்பூன். கடலப்பருப்பும் 1/4 கப்பு, 5-6 டீஸ்பூன். இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இந்த உளுத்தம்பருப்பும் கடலப்பருப்பும் பாதி வறுபட்டு இருக்கச்சே மிளகா, வேடிக்கை சில்லி 5-6, நார்மல் சில்லி ஒரு 5-6, இதையும் நல்லா செவக்க இதோட வறுத்துக்கலாம். புளி மீடியம் லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். இது நமக்கு நல்ல ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். புளி ஆட் பண்ணுறதுனால நமக்கு தொக்குக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தொக்கு அரைக்கிறதுக்கு நம்ம சாமான்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம். கொத்தமல்லியும் நமக்கு ஃபேன் காற்றில் நல்லா காஞ்சாச்சு, ஈரம் போக. இப்போ நம்ம கொத்தமல்லியை வதக்கிக்கலாம். நம்ம தொக்கெல்லாம் நிறையா பண்ணுறச்சே நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொத்தமல்லியை நம்ம பேட்ச் பை பேட்சாக இதை வதக்கிக்கலாம். நம்ம தொக்கு அரைக்கிறச்சே தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம தொக்கு அரைக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு கொத்தமல்லியை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்த பேட்சும் இதே மாதிரியே வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த சாமானும் கொத்தமல்லியும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய விரல் சைஸ் துண்டு இஞ்சி, இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். பச்சையாகவே தான் நம்ம இஞ்சியை ஆட் பண்ணணும். கொத்தமல்லி நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா பொடியாகவே அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச சாமான்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இதோடு நம்ம கல்லுப்பு சேர்த்து அரைச்சோன்னாக்க ஈஸியாக நமக்கு அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்சுமே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லா பேட்சும் அரைச்சதுக்கப்புறமா 5-6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 4 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், வரமிளகா 2, பெருங்காயம் கொஞ்சம், அரைச்ச கொத்தமல்லி விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிளகா சாமான்லாம் அரைச்சிருக்கிறதுனால ஃபைனலாக தாளிப்பு கொடுத்து எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னாக்க இந்த கொத்தமல்லி தொக்கு நமக்கு கெட்டே போகாது. இந்த கொத்தமல்லி தொக்கை நம்ம 3 மாதம் வரலையும் ஃப்ரிட்ஜில் வச்சே நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு எதோட காம்பினேஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ரைஸு, நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார், ரசத்துக்கெல்லாமும் இந்த கொத்தமல்லி தொக்கை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். நமக்கு கொத்தமல்லி இல்லாத சமயத்தில் தயிர் சாதத்துக்கும் இது ரொம்பவே ஜோராக இருக்கும்.
தொக்கை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறச்சே ஸ்டீல் கண்டெய்னர்லேயோ பாட்டில் கண்டெய்னர்லேயோ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பிளாஸ்டிக் கண்டெய்னரில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃபைனலாக கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ஜோராக ரெடி ஆகிடுது. இதை நீங்களும் முகாத்தில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கொத்தமல்லி தொக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.